வணக்கம், நான் டாக்டர் உமா மீஷி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டூத்தோட ஹெல்த் எவ்வளவு பாடியோட ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போது எப்படின்னா, உங்களுக்கு வாய் தான் நம்ம பாடியோட என்ட்ரி பாயிண்ட்டு. அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சாப்பிடும்போது உணவு வாய் வழியாக தான் நம்ம உடம்புக்குள்ளே போகுது. அப்படி வாய் வழியாக போகும்போது நம்ம பல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நல்லா மென்று உள்ளே அனுப்பும். நம்ம சாதம் நல்லா மென்று சாப்பிட்றக்கு நம்ம பல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லைனாக கரெக்டான லைனில் கரெக்டாக வேலை செய்கிறக்கான தகுந்த விதத்தில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற உணவு சரியாக மென்று நம்மளால் உள்ளே அனுப்ப முடியும். அப்படி அனுப்பும்போது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வாயில் மெல்லும்போது எச்சில் சாதத்தோடு கலந்து பாதி உணவு நம்ம வாயிலேயே ஜீரணமாயிடும். அந்த ஜீரணமான உணவு மீதி ஜீரணம் தான் போய் வயிற்றில் நம்மளுக்கு நடக்கும். நம்ம வாயில் எச்சில் சுரக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ள இன்சுலின் சுரக்கும். அப்படி சுரக்கும்போது தான் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவு ஜீரணமாகும். அப்படி இன்சுலின் சுரந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு பிற்காலத்தில் சுகர் வராது. அதனால் நம்ம எப்பவுமே வாயில் நம்ம சாதத்தை நல்லா மென்று முழுங்கும்போது உள்ள இன்சுலின் சுரந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளுக்கு பின்னாடி பிற்காலத்தில் சுகர் வராமையும் தடுக்கும். அதே மாதிரி நம்ம பல்லில் அழுக்கு சேர்றதுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருமிகளோட தொகுப்பு தான். அந்த கிருமிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளே போய் ஒவ்வொரு பாகத்துலேயும் நம்மளுக்கு ப்ராப்ளத்தை உண்டாக்கிட்டே இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, ஸ்கின் ப்ராப்ளம், ஜிஐ ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், அது மாதிரியான ப்ராப்ளம்ஸ். அதாவது உங்களுக்கு அந்த கிருமிகள் வெறும் வாயில் மட்டும் இருக்காது, நம்ம உடம்புக்குள்ளேயும் போய் ப்ராப்ளங்களை உண்டாக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாயில் இருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம ரெடி பண்ணோம்னாவே உடம்புல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ரெடி ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கிளினிக்கு வந்த ஒரு பேஷண்ட் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி நான் வாயில் ட்ரீட்மெண்ட் பண்ண உடனே எனக்கு உடம்புல, அதாவது காலில் இருந்த ப்ராப்ளம் எனக்கு சரியாயிடுச்சு. நான் டாக்டர்கிட்ட ரொம்ப நாளாக போய் சரியாகவே இல்லை. அப்படி சரியாகாத ப்ராப்ளம் கூட நான் பல்லை க்ளீன் பண்ணிவிட்டு பல்லுக்கிற இன்ஃபெக்ஷன்லாம் ரெடி ஆனோடனே எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க. அந்த வீடியோவும் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணி விட்ருக்கேன், அதையும் கேளுங்க. அதனால் டென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஓவரால் பாடி ஹெல்த். அதை நம்ம புரிஞ்சுட்டு நம்ம டென்டல் ஹெல்த்தை ரொம்ப முக்கியமாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் பல்லு எடுக்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு பல்லை எடுத்துட்டோம், எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பல்லு இப்போ வச்சுருக்குறோம். இதுக்கு முன்னாடி எனக்கு கால் வலியெல்லாம் இருந்துச்சு, உடம்பு வலி, கால் வலியெல்லாம். இந்த பல்லெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம், பல்லெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இப்போ